பித்தோராகர் அந்த இடத்தாண்ட ஜெய் மா பகவதி அண்ட் ஜெய் ஸ்ரீ பாலாஜி இந்த ஹோட்டல் அவங்களுடைய மொபைல் நம்பர். நம்ம இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்ல வியூ பாயிண்ட்டு, நல்ல ஸ்பேஷியஸான ரூம். இந்த இடத்துல தங்கியிருந்தோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம இருக்கிறது 3rd floor. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகலை அப்படின்னாங்க. 4th floor பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்லேயே ட்ரை ஆகிடுது. ஆயில் ஃபுல்லாக செயின் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது. நான் 400 கிலோமீட்டர் தான் ஓட்டுறோம், அதுக்கே ட்ரை ஆகிடுது. வர வழி சேர்க்க மாட்டேங்குது. ஒரு தண்ணியும் சேரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதுக்கே நான் தெரியல, ரொம்ப ட்ரை ஆகிடுது செயின். நேற்று பார்த்தீங்கன்னா ஜஸ்பூர்லேருந்து கிளம்புனோம். ஜஸ்பூர்லேருந்து இந்த இடத்துக்கு வரையும் ஒரு 300 கிலோமீட்டரு. ஆமாம், அந்த 300 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செயின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிட்டு காஞ்சிட்டு ஆயில் பசி இல்லாமல் இருந்தது. வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி திடீர்னு உருளுதான் பேரலுதான் அப்படின்ற மாதிரி தான். எங்கேயாவது திடீர்னு மலையிலேருந்து கல் உருள் வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கடா ரோட்டை காணோன்ற மாதிரி அங்கங்கே. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை வெள்ளம், நிலச்சரி. ஆமாம், அந்த ரோடு பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சு அந்த காட்டாற்று வெள்ளம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே ஒரு லேன் ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்கு. திருப்பி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய யாத்ரா ஸ்டார்ட் ஆகுது திருப்பியும். இன்றைக்கி டே 5. நம்ம கைலாஷ் வியூ பாயிண்ட்டோடைய யாத்ராவுடைய ரைடில் இன்றைக்கி டே 5. இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் பித்தோராகர், அந்த இடத்தான் இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டார்ச்சுலோ நோக்கி போயிட்டுருக்கோம். கிளம்பிச்சு. ஃப்ரண்ட்டில் எல்லாம் வியூ பாயிண்ட் பாருங்கள். நம்ம சுற்றி ஒரு மலை தான் இருக்குது. டார்ச்சலா ட்ரெஷர் காலையிலலாம் பாகு பாருங்கள். ஃபுல்லாக காலையில் மணி ஒரு 8 மணிக்கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு அவ்வளோ பாகு பாருங்கள். ஃபுல்லாக பாகு. நம்ம லேலேருந்து கிளம்பி இப்போ வந்து பித்தோகர்லேருந்து இப்போ வந்து இதுக்கு போயின்னுக்கிறோம், டார்ச்லாண்ட் ஏரியாவுக்கு போயின்னுக்கிறோம். இது வரையுமே பார்த்திங்கன்னா 1300 சில்லற கிலோமீட்டர் ஓட்டி 300 சம்திங் ஓட்டிக்கிறோம். டார்ச்லாண்ட் ஏரியா தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நேபாள் பார்ட்ரு டார்ச்சில். அங்கேருந்து நம்ம வந்து கைலாஷ் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் துல்லியமாக தெரியல, எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் தெரியல. ஏன்னா அது நம்மளுக்கு காமிக்காது. அது ஏன்னா மேப்பில் வந்து நேபாளெலாம் தாண்டி போயிட்டு நேபாள் தாண்டி போக வேண்டிய இது வருது, ரூட் வருது. அதனால் நமக்கு துல்லியமாக தெரியாது. அது நாங்கள் போடும்போது தான் தெரியும். ரோடு மட்டும் தான் தெரியுது, வேறு எதுவும் தெரில. சைடில் ஃபுல்லாக பாகல் கவர் ஆகிட்டு இருக்குது.
பார்த்தீங்கன்னா டார்ச்சுலா போகிற ரூட்டு நேற்று தான் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு வந்துச்சான், மலை சரிவு. அந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பாறைலாம் இது பண்ணிட்டு ரோடு பிளாக் ஆகிட்டுருக்கு, விட மாட்டாங்கன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி போய் பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்லையா. சரி பார்க்கலாம், டீ குடிச்சிட்டு போய் பார்க்குறோம் என்ன அது. டீ குடிக்கும் போது அவர் சொன்னால் அப்படியே இன்னும் 25 கிலோமீட்டரில் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குது, ரோடெல்லாம் பந்த் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு 9 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமே வந்து ஒரு ரூட்டு ஒன்று இருக்குது, பிரியுது ஒரு வில்லேஜில். ஏதோ வில்லேஜ் பேர் சொன்னார், அந்த வில்லேஜில் பிரியுது, நீங்கள் அந்த வழியாக போக சொன்னார், அந்த வழியாக போயிடுங்க. கேட்டுட்டு அங்கே விசாரிச்சுட்டு ரோடு க்ளியர் பண்ணிட்டாங்கன்னு விசாரிச்சுட்டு சப்போஸ் அங்கே அந்த சைடு போயிடுங்க, ரோடு கிளியர் ஆகலன்னா. இல்லை அங்கே போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படியே பார்க்கலாம். அவர் என்னன்றாரு, இந்த மாதம்லாம் எதுக்கு வந்தீங்க நீங்கள்? ஏப்ரல் மே மாதம், ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம் வந்திருக்கலாம், அப்போல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போல்லாம் பூரா மழை டைமு, ஃபுல்லாக மழை பெஞ்சுருக்காங்க அங்கே. அதனால் லேண்ட்ஸ்லைட் நிறைய நடக்கும், ரோடெல்லாம் அங்கங்கே நடந்துருக்கும். இந்த டைம் கொஞ்சம் இது சரியில்லை அப்படின்னு மாதிரி சொன்னேன். அப்படி என்ன பண்ணுறது, நம்ம திடீர்னு ஏதோ தோணுச்சு கிளம்பிட்டோம். பக்கா பிளான் எல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த என்னை பொறுத்த தோணுச்சா எப்போ எங்கே போகணுன்னு தோணுச்சா கிளம்பிடுவேன் நான். ஃபுல்லாக அங்கே விசாரிச்சுன்னு இருக்கிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா NH ரோடு வந்து பிளாக்ல இருக்குது, பிளாக் ஆகிட்டு இருக்குது. அப்போ வேற ஒரு ரோட்டு வேற ஒரு ரோட்டு இருக்குது, அந்த ரோட்டு போக சொல்லிக்கிறாங்க. இப்போ கார்காரங்க வந்து நாங்கள் அந்த ரோட்டு தான் போகிறோம் வாங்கன்னாங்க. சரி அவங்க கூட போயின்னுக்குறோம். ஏன்னா இது வேறு ஏதாவது வில்லேஜ் ரூட்டு காமிக்குது, அந்த ரோட்டு சுற்றின்னு போக சொல்கிறாங்க. இந்த ரைட்டில் மேலே இருக்குது அந்த வண்டி, அந்த ரோட்டு நினைக்கிறேன். ஆ கிலோமீட்டர் நவாடி மக்கோலி ஷாரன் தேவ். அழகே தொட்டாச்சு நெஞ்சு வானே, நீ சினுங்க பொன்னாய் புலருதே. ஓ மனமே மின்னும் பனியின் கீழே போய் ஒளிய நெஞ்சம் ஏங்குதே. அடங்காத காற்றே, அடங்காத காற்றே, அடங்காத காற்றே. டார்ச்சியில் 42 கிலோமீட்டர் இருக்குதுங்க. सीधा ये चौधरी जी, आप लोगों को जाना कहाँ है? दार्चुला चौधरी से पूरा आएगा ना, राइट आएगा ना, सीधा राइट को என்ன சொன்னாங்க ரைட்டில்? ம் 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 சரி சரி சரி. ம் ம்
எப்படி பசங்க பொருள் பார்த்த மாதிரி ಟಾರ್ಚಿಲ್ಲ ಕೇಳಿ ಟಾರ್ಚಿಲ್ಲ ಓಕೆ இப்போ நம்ம அந்த லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ டர்ன் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போனால் முன்சியாருங்க. இப்போ அந்த பிபாலின்ற கிராமத்து வழியாக பார்த்தீங்கன்னா இந்த டார்ச்லாவுடைய மெயின் ரோடுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இல்லைன்னா இந்த ரோடுக்கு வந்துருக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக அந்த ரோட் பிளாக் ஆகிருக்கு. இந்த ரோடே பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்றது. வர வழி பூரா மண் சரிவு, எங்கே பார்த்தாலும் மண் சரிவு. எப்படி இப்போ எல்லாம் மழை எங்கே பார்த்தாலும் மண் சரிவு. இப்போ நம்ம அந்த பித்ரோகர்லேருந்து பார்த்தீங்கன்னா தாட்சிலோ நோக்கி போயிட்டுருக்கோம். வர பாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான பாதையாக தான் இருந்துச்சு, ஏன்னா வந்திருக்கிறது ஃபுல்லாக மழை பெய்யுற சீசன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த நதியும் பார்த்தீங்கன்னா காளி நதிங்க, மகா காளி நதியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா பறந்து விரிஞ்சு ஓடிட்டுருக்கு, கிலோமீட்டர் கணக்கு ஓடிட்டுருக்கு. நம்ம அந்த நதியுடைய பக்கத்தில் இருக்கிற பாதை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் பயணிச்சு வந்துட்டுருக்கு. இங்கே இருக்க இடமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக இருக்குது. நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜெய் காளிகா காளி மாதாவுடைய கோயில் பார்த்துட்டுருக்குறோங்க. இப்போ டார்ச்சில் போயிட்டுருக்கோம். ரோடு பூரா மழை பெஞ்சு அங்கங்கே டேமேஜ் ஆகிட்டுருக்குது பயங்கரமாக. சில இடத்துல ரோடும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துனுக்குது. ட்ராச்சில் கிட்ட வந்துட்டு இன்னும் 2 கிலோமீட்டர் ட்ராச்சில் வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே கேட்டால் 4 கிலோமீட்டர், நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருப்பேன். இன்னும் 2 கிலோமீட்டர் ட்ராச்சில் வந்துடும் நினைக்கிறேன். எல்லாம் கேஸ் சிலிண்டர் இருக்குங்கிறாங்க. எவ்வளோ தூரம் வந்துட்டு கேஸ் சிலிண்டர்லாம் இந்த இடைக்குன்னு. அதான்
ம். டார்ச்சில் வந்து சேர்ந்துட்டுங்க. அதான் ஊரெல்லாம் பாருங்க. கீழே போட்டிருக்கான். இதுதானே டார்ச்சில் சிட்டிக்கு கேளு பர்மிட் ஆஃபீஸ் எங்கன்னு. परमिट लेने के लिए कैलाश व्यू पॉइंट का परमिट लेने के लिए आगे सीधे तहसील में। यहाँ परमिट लेने के लिए ऑफिस कहाँ है? परमिट परमिट कहाँ के लिए? गुंजी के लिए हाँ बंद है अभी। बंद है। हाँ अभी नहीं मिलेगा परमिट। मुझे परमिट तो इधर ही मिलता है ये। ஏ हाँ इधर तहसील हुआ ना। पर परमिट अभी सुनिए, सुनिए। परमिट इशू होगा मेरे हिसाब से आपको 1 सितंबर से। 1 दिसंबर सितंबर 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 हाँ तब इशू होगा। अभी बंद है ऊपर, वहाँ बंद है, यहाँ जा सकते हो आप। दारमा आरमा जा सकते हो। कैलाश व्यू पॉइंट हाँ कैलाश व्यू पॉइंट कौन सा पॉइंट? कैलाश वो तो वहाँ तो नहीं जा पाओगे, वहाँ भी परमिट इशू नहीं है अभी। ये 1 सितंबर से इशू होगा। हाँ ये एवरी मिलता है परमिट। இதுவா இதான் மேடம் இதுவா பர்மிட் ஆஃபீஸ். இன்னர் லைன் பர்மிட் ஓகே ஓகே இங்கே பர்மிட்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஐடி ப்ரூஃப், ஓபிடி ஸ்லிப், அஃபிடேவிட்டு, மெடிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாம். இப்போ நம்ம அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் இருக்கிறோம். இதுதான் அந்த இன்னர் லைன் பர்மிட் கொடுக்குற ஆஃபீஸுங்க, டார்ச்சுலா. தாசில்தார் ஆஃபீஸ் இது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டார்ச்சுலாவில் இருக்கோம். லேலேருந்து ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா ட்ராச்சிலான்ற ஒரு இடத்துல வந்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா 1600 சில்லற கிலோமீட்டர் வந்துச்சு. அவ்வளோ தூரம் வந்ததுக்கு எங்கள் லேலேருந்து வந்ததுக்கு. இப்போ வந்து பர்மிட் அப்ளை இல்லை, இப்போ பர்மிட் தரலைங்களா. பர்மிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பந்த் பண்ணியிருக்காங்களாம். செப்டம்பர் அக்டோபரில் கொடுக்குறாங்களாம். அது விட்டா மே ஜூனில் தராங்களாம். ஏன்னா இப்போ 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிறதுனால பந்த் பண்ணியிருக்காங்களாம். இப்போ ஓன் வெஹிக்கிள்ஸ்லேயே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் வரையும் போகலான்னு யாராவது பிளான் பண்ணுறீங்க இல்லையா, வர்றதுனா கூட மே ஜூன் செப்டம்பர் அக்டோபர் வெறும் 4 மாதம் தான் பர்மிட்டும் தராங்க. ரோடே இப்போ கிளியராக இருந்துச்சுன்னா கூட ஏன் பர்மிட் தரமாட்டேன்றாங்கன்னா, அவங்க அந்த நம்ம போகிறது ஹை ஆல்டிடியூட் இல்லைங்களா, அங்கே வந்து ஃபுல்லாகவே அந்த வெதர்னால அந்த ஆதி கைலாஷ உடைய அந்த மலை, ஓம் பர்வத மலை, அப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு 2-3 மலை எதுவுமே தெரியுது இல்லைங்களா, வியூவே தெரியாதான். ஸோ பர்மிட்டே கொடுத்தா கூட வேஸ்ட்டு தான். அதுவும் இல்லாமல் ரோட் கண்டிஷனும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. வெதர் கண்டிஷன், ரோட் கண்டிஷன், அப்புறம் அந்த வியூவும் தெரியாதான். அதனால் பார்த்திங்கன்னா பர்மிட் வந்து கொடுக்குறதில்ல. ஜூலை அண்ட் ஆகஸ்ட் 2 மாதமும் தரதில்ல. 1 செப்டம்பருக்கு மேலே இவங்களை இங்கே கேட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க யாரையாவது. இவங்களும் இங்கே ஆஃபீஸில் ஒருத்தர் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்கள கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போ நம்ம கைலாஷ் வியூ பாயிண்ட்டுக்கான இந்த ரைடு பார்த்திங்கன்னா டார்ச்சில் ஓடவே முடியுது. ஹர ஹர மகாதேவான்னு இங்கே கும்பிட்டுட்டு கிளம்புறோம். இப்போ டுவர்ட்ஸ் ஹொசூர் நோக்கி கிளம்புறோம். டார்ச்சில் வந்து இங்கேருந்து ஹொசூர் பார்த்திங்கன்னா 2400 கிலோமீட்டர். இப்போ பயணத்தை தொடங்க போகிறோம். இந்த 2400 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் டெல்லி வழியாக அப்படியே கீழே இறங்குற மாதிரி வருது. நாங்கள் அந்த வழியாக இறங்குறோமா இல்லாட்டி கொஞ்சம் சுற்றிட்டு